ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் பைக் வந்து ஸ்போக்ஸ் வீல்ஸாக இருக்கட்டும் இல்லை அலாய் வீல்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே ப்ராப்பராக நம்ம வந்து வச்சுக்க போகிறது இந்த டயரில் இருக்கிற ஏர் ப்ரெஷர் தான் கைஸ். ஈவனாக ஏர் ப்ரெஷர் இல்லாட்டினா நம்ம வந்து ஏதாச்சும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோ பள்ளமேட்டில் போகிறப்பையோ நம்ம வந்து ரிம்மோ அலாயோ பெண்ட் ஆகும். அதாவது ரிம்மு பெண்ட் ஆகும், அலாய் வந்து நமக்கு வந்து இன்கேஸ் கிராக்குன்றதே விட்டுரும். இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணாதனால வர ஃபஸ்ட்டு பிரச்சனை நான் சொன்ன அந்த பெண்ட் ஆர் கிராக்கு. இப்போ அதில் நடக்க போகிற செகண்ட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயர் அன்ஈவனாக தேய்ங்க. இன்கேஸ் இப்போ ஒரு டயரை வந்து நீங்கள் புதுசாக மாற்றிருக்கீங்க, புதுசாக மாற்றி ஒரு 60,000 to 50,000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறீங்க. அதாவது இப்போ இருக்கிற இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்காக சொல்கிறேன், 50 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோன்ற பட்சத்தில் ஃப்யூச்சரில் நமக்கு வந்து இந்த மாதிரி அன்ஈவனாக தேய ஆரம்பிக்குங்க. ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு தெரியா, இந்த இடத்துல ஒரு இது மாதிரி ஸ்டார்ட் ஆகுதா, இந்த இடத்துலலாம் நல்லா வியர் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஆனால் இந்த இடம் போக போக பெருசாக இருக்கும். ஏன்னா அது கார்னரிங்கால ஆகும்னு நினைப்பீங்க. இல்லை, ப்ரெஷர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால தான். ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணனால நம்ம வந்து டயரை சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன் வந்துடுங்க. ஃபார் மோர் டிப்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.